எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் என்ற தாய்க்குத்தான் பிள்ளையோட அனுமதி. இந்த தாயினுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுகின்றது? அந்த ஆத்தா ஊஞ்சல் அந்த ஆகாயத்தை போல மூர்ச்சிங்கடா. அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும். செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தால என்ன போத்த வேணும், செத்தால என்ன போத்த வேணும். அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும். செத்தால என்ன ஒத்த வேணும், செத்தால என்ன போத்த வேணும். அக்கா எங்க வரியா மகிழ் பண்றான். செத்தால என்ன போத்த வேணும். இடுப்புலகட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே. பெருந்தர பிரிப்புலனா படுத்து கிடந்தது புஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே. இரசல காயும்போ வாழவில்லா தெரியும் இத்து போல சேலையில் சோக கதை புரியும். கஞ்சு கொண்டு போகையில் சும்மாரா இருக்கும், சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும், சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தூங்க தூளி கட்டியாடு தலதவட்ட பார்த்தால சேத்தனை போணும். செத்தால என்ன அக்கா உட்காருங்க. செத்தால என்ன போத்தனே. அது மலையோட குச்சு. அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது புஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே. வெக்க இளவு சிறியாகு வெயிலுக்குள்ளே உடையாகு புஞ்சேரதானே பண்ண பூஞ்சோரதானே. பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்க அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை. மயிலிறக உன் சேர் மனசுக்குள்ள விரியும், வெளுத்த சேலதி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டா எரியும். தாவும் சேலை
என்ன போத்த வேணும், செத்தாலே என்ன போத்த வேணும். கைதட்டி அனுபவம் நெஞ்சார்ந்து நன்றி. இங்கே பக்கா மரமாக பிள்ளைங்களுக்கு இசை சக்கரது நெஞ்சார்ந்து நன்றி.